कारुण्यामृतमारिधे वृषपते हे सत्यसंकल्पन श्रीमन् सुंदर योग्यता विरहितान् उत्साहार्य सद्वत्सल क्षाम्यन् साधुजनैः कृतांस्तु निखिलान् एवापचारान् क्षणात् तद्भोग्यामनिशम् कुरुष्व भगवन् श्रीरङ्गधामश्रियो तद्भोग्यामनिशम् कुरुष्व भगवन् श्रीरङ्गधामश्रियो. இந்த ஸ்லோகத்தினாலையும் அந்த திருவரங்க திருவைத்தான் தான் வேண்டுகிறார் சோலைமலை பெருமானான திருமாலிருஞ்சோலை அழகரிடத்தில். ஹே அழகரே, முன் ஸ்லோகத்தில் இதற்கு முன்பாக நாம் பார்த்ததான் அனுபவித்ததான ஸ்லோகங்களில் அகடிதகடனா சாமர்த்தியமாக செயற்கரிய காரியத்தை எல்லாம் செய்யும் வல்லமை பெற்றவனாகத்தான் சுந்தர திருத்தோளுடையான் விளங்குகிறான் என்று அதை போற்றினார். அது என்ன கேட்டார்? எப்படியாவது என்னையும் என்னுடைய ஆச்சாரியரும் ஒன்றாக சேர்த்து விடு, இது தவிர நான் உன்னிடத்தில் வேறு எதுவும் பிரார்த்திக்கவில்லை என்றார். அதற்கு அடுத்ததாக விஜாபனம் வனகிரீஸ்வர, ஹே பிரபோ சர்வேஸ்வரா, சோலைமலை பெருமானே உன்னிடத்தில் சுந்தரமாகவே உன்னிடத்தில் அடியன் செய்யக்கூடிய விண்ணப்பம் என்றார். இவையெல்லாம் கூரத்தாழ்வான் சுந்தரபாகு ஸ்தவம் என்னும் ஸ்தோத்திரத்தில் அருளி செய்திருக்கிறார். பஞ்சஸ்தவம். சுவாமி ராமானுஜரை விட்டு பிரிந்து இந்த திருமாலிருஞ்சோலையில் வர்த்தித்த பொழுது இருந்த பொழுது கூரத்தாழ்வான் அருளி செய்ததான ஸ்தோத்திரங்கள் 4. அதன் பிறகு ராமானுஜருடைய சம்பந்தத்தை பெற்று அத்திகிரி அருளாள பெருமானுடையதான திவ்ய அருளுக்கு இலக்காகி அவன் தன் திருவருளினாலே கண்களை அடைந்ததினாலே கச்சிதனில் கண்கொடுக்கும் பெருமானாக அந்த பெருமானை அடைந்ததினாலே அவர் அருளி செய்த 5வது ஸ்தோத்திரம் வரதராஜஸ்தவம், ஸ்ரீஸ்தவம், வைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், அடுத்தது சுந்தரபாகுஸ்தவம். இப்பொழுது நாம் பார்ப்பது திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் விஷயமான இந்த சுந்தரபாகுஸ்தவம். சுந்தரபாகுஸ்தவத்திலும் நடுவில் அந்த பெருமானுடைய அவதார லீலா வினோதங்கள் எல்லாம் ராமனாக கிருஷ்ணனாக அவன் செய்தொழிதான அந்த அவதார லீலா வினோதங்கள் எல்லாம் வர்ணித்தவர் இப்பொழுது இந்த சுந்தரபாகுஸ்தவத்தை முடிக்கும் சமயத்தில் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனைத்தான் செய்கிறார். வேறு ஒன்றுமில்லை அப்பா, உன்னை இவ்வளவு தூரம் நான் ஸ்தவ்ய ஸ்தவப்பிரியனான உன்னை ஸ்தோத்திரம் செய்வதுடைய தாத்பரியம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான். எனக்கு இல்லை, எங்களுக்கு பகவத் ராமானுடைய சம்பந்தத்துடன் திருவரங்க திரு என்பது ஏற்பட வேண்டும். வேறு ஒன்றுமில்லை. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ என்னும்படியாக அந்த திருவரங்க திருப்பதியில் நாங்கள் சௌக்கியமாக வசிக்க வேண்டும். எத்தகையதொரு துன்பமும் ஏற்படக்கூடாது. தற்பொழுது சோழராஜாவுடைய உபதிரவத்தினாலே எத்தனை சிவவைஷ்ணவர்கள் பெரும் தாக்குதலுக்கு ஆளானார்கள். அவர்கள் நிலையெல்லாம் எவ்வளவு துக்ககரமானது. ஆகையால் அதையெல்லாம் தீர்த்து தாங்கள் எனக்கு அருளி செய்ய வேண்டும், அனுகிரகம் செய்ய வேண்டும். காருண்யாமிருத வாரிதே, பெருமானை அழைக்கும் பொழுதே ஆனந்தமாக அழைக்கிறார். காருண்யாமிருத வாரிதே, கருணைக்கடலே. கம்பராமாயணத்தில் கம்மர் அற்புதமாக காண்பிப்பார். கருணையன் கடல் துகின்றனன் கருங்கடல் நோக்கி என்று கம்மராட்டாளன் போற்றுகிறார். எதிரே இருப்பது கருங்கடல், அந்த கருங்கடலை நோக்கி துயில் கொண்டிருப்பது கருணைக்கடல். அதை ஆழ்வான் காருண்யாமிருத வாரிதே, கருணை என்னும் அமிர்த சாகரமே என்று அழைக்கிறார். ரிஷபதே, ஹே விஷகிரீஸ்வரா, சத்யசங்கல்பனா, சத்யசங்கல்பா, ஆசிரித வாத்சல்யைக ஜனதே, அபார காருண்ய மாதுரிய காம்பீரிய சௌரிய ஔதாரிய முதலான குணங்களை எல்லாம் உடைய அந்த எம்பெருமானே, அசங்கேய கல்யாண குணகண மகோததே, இப்படியெல்லாம் கத்தியத்தில் சுவாமி ராமானுஜர் அருளி செய்ததை போல இங்கே ஸ்லோகத்தினாலே கூறத்தான் போற்றுகிறார். ஸ்ரீமன், ஹே ஸ்ரீமன் சுந்தர, அழகானவனே, யோக்யதா விரகிதான் உற்சார்ய சத்வத்சல, சாதுக்களிடத்தில் வாத்சல்யம் உடையவனே, விரோதிகளை எல்லாம் உற்சாரிய என்றால் விரோதிகளை எல்லாம் நிரசனம் செய்து எவ்விதம் சக்கராயுதத்தை பிரயோகம் செய்து அந்த காஷி பட்டினத்தை எல்லாம் கொளுத்தினாயோ, எவ்விதம் நரகாசுரனுடைய பட்டினத்தை கொளுத்தி அந்த பிராச்சோதிஷபுரத்தை எல்லாம் நீ அழித்தாயோ, அது போன்றுத்தானப்பா இப்பொழுது திருவரங்கத்தில் உள்ளதான விரோதிகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும்.
அந்த விரோதி நிரசனம் என்று ஏற்பட்டு விட்டது என்றால் இனி யாரும் எந்த விதமான குறைவும் இல்லாமல் வசிப்பார்கள். ஸ்ரீமன் சுந்தர யோக்யதா விரகிதான் உத்சார்ய சத்வத்சல க்ஷாம்யன் சாதுஜனை கிருதாம் சுனுகிலானேவாபசாரான் க்ஷணாத். அதற்கு காரணம், இப்படி நீங்கள் துயரப்படுவதற்கு காரணம் என்ன? இவ்வளவு தூரம் நீங்கள் துன்பத்தில் விழுந்திருக்கிறீர்களே, என தெரியுமா காரணம்? ஸ்ருதிஸ்பிருதி மமைவாஜ்யா யஸ்தாம் உல்லங்கியவர்த்ததே ஆஜ்யாச்சேரி மமத்ரோஹி மத் பக்தா அபின வைஷ்ணவஹா. இப்படி பரமாத்மாவுடைய வாக்கியம் ஒன்று உண்டு. ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் இவை அனைத்தும் என்னுடைய கட்டளையினால் ஏற்பட்டவை. எவனொருவன் அதனை மீறுகிறானோ அவன் ஆஜ்யாச்சேரி, என் கட்டளையை மீறியவன், மம துரோகி, எனக்கு துரோகத்தை செய்தவன், மத் பக்தஹாபி, அவன் எனக்கு பக்தனாக இருந்தால் கூட அவனை வைஷ்ணவனாக நான் ஒப்புக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை என்று பரமாத்மா அருளி செய்தான் அல்லவா? அதுபோன்று நீங்கள் செய்த பாபத்தினாலே இப்படி தவிக்கிறீர்கள் என்று அவன் சொல்வதாக வைத்துக் கொண்டார். உண்மையில் ராமானுஜருக்கோ அல்லது கூரத்தாழ்வானுக்கோ பாபம் உண்டா? மொழியை கடக்கம் பெரும்புகழான் வஞ்சமக் குறும்பான் குடியை கடத்தம் நம் கூரத்தாழ்வான் என்றோ? எல்லாத்திற்கும் ஒரு காரணம், ஒரு காலம் உண்டு. பெருமானம் பிராட்டியம் பிரிந்தார்களே, அந்த பெருமானம் பிராட்டியம் பாபவசத்தினாலேயா பிரிந்தார்கள்? இல்லையே. லோகத்தில் இப்படியும் சம்பவங்கள் நடைபெறலாம். இந்த சம்பவங்கள் மகான்களுடையதான சரித்திரத்திலையும் உண்டு. எம்பெருமானுடைய சரித்திரமாக இருந்தால் கூட அதற்கும் விதிவிலக்கு இல்லை. தேவகி பிராட்டியம் வசுதேவரும் கண்ணனை விட்டு பிரிந்து வளராமனை விட்டு பிரிந்து எத்தனை துயரத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். 6 பிள்ளைகளை மகாபாபியான கம்சனானவன் கொன்றானே, இதற்கெல்லாம் அவருடைய பாபமாக காரணம் எம்பெருமானுடைய சங்கல்பம் காரணம். சில காரியங்களை பரமாத்மா இப்படி செய்ய வேண்டும், இப்படித்தான் லோகத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய சங்கல்பம். ஆகையால் நாம் நம்முடையதான பாப வினைகளாலே அடையக்கூடியதான துயரத்திற்கும் பரமாத்மா அவனுடைய சங்கல்ப விசேஷத்தினாலே சிலவற்றை நடத்துவதற்கும் உள்ளதான வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். பெருமானம் பிராட்டியம் பிரிந்திருந்தார்கள், சிறையிருந்தவள் ஏற்றமாக ஸ்ரீமத் ராமாயணம் விளங்குகிறது என்றால் அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா, எம்பெருமானை விட்டு நான் பிரியாதவள். எதை போன்று சூரியனை விட்டு ஒளி பிரியாதார் போல பெருமானை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று பிராட்டி சொல்கிறார். அந்த பிரிவு போன்றுத்தான் இப்போது ராமானுஜரும் கூரத்தாழ்வானும் பிரிந்திருக்கிறார்கள். அந்த பிரிவு போன்றுத்தான் ராமன் நகரத்தை விட்டு பிரிந்து 14 வருடங்கள் காட்டில் வசித்ததை போன்றுத்தான் திருவரங்கத்தை விடுத்து அடுத்த அத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்களும் ஆங்காங்கு பிரிந்து விட்டார்கள். சங்கல்பம், எம்பெருமானுடைய திருவுள்ளம். க்ஷாம்யன் சாதுஜனை கிருதாம் ஸ்துனுகிலானேவாபசாரான் க்ஷணாத் தத்போக்யாமனிஷம் குருஷ்வ பகவன் ஸ்ரீரங்கதாம ஸ்ரீயோம். ஆகையால் அகிருத்தியானாஞ்சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமயம் என்பதாக செய்யக்கூடாதவற்றை எல்லாம் செய்திருக்கிறோம், செய்ய வேண்டியவற்றெல்லாம் விடுத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் கருணை கடலான எம்பெருமானை நீரென்றோ பொறுத்துக் கொள்ள வேண்டும். வதாரகமபி காகுஸ்தகா கிருபையா பரியபாலயத்தை என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் அருளி செய்தபடி கொல்லத்தகுந்த பெரும் அபராதத்தை செய்தவனான அந்த காகாசுரன் திறத்திலும் உமக்கு கருணை உண்டாகவில்லையா? அத்தகையது கொடிய அபராதமாக நாங்கள் செய்துவிட்டோம். ஒருவேளை அந்த விரோதிகள் அபராதங்கள் செய்திருக்கிறார்கள். சோழராஜா முதலானவர்கள், நாளூரான் முதலானவர்கள், அவர்கள் எல்லோரும் பெரும் அபராதிகள். வைணவத்தை வேறெடுக்க வேண்டும் என்பதாக சங்கல்பித்துக் கொண்டு எம்பெருமானுடையதான விபூதியை அழிப்பதற்காக சிசுபால பிராயர்களாக அவர்கள் இருந்தார்களே, ஆனால் அவர்களையும் நீ ரட்சிக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் எம்பெருமானே நீ கருணை கடல். ஆழ்வானுடைய திருவுள்ளத்தை பாருங்கள். பின்னாளில் ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? கூரத்தாழ்வான் பரமபுரத்திற்கு மோட்சத்திற்கு செல்வதற்காக ரங்கநாதன் அனுகிரகத்தை செய்தான். அப்போது ரங்கநாதன் ஆழ்வானிடத்தில் கேட்டால் உமக்கு என்ன திருவுள்ளம் என்பதாக கேட்கும் பொழுது ராமானுஜர் சம்பந்தத்தினாலே எனக்கு மோட்சம் நிச்சயம் அல்லவா? நிச்சயம், சந்தேகமே வேண்டாம். அப்படியானால் நான் பெற்றதான இந்த ஒரு பெரும் பேற்றை, இந்த ஒரு பெரும் பாக்கியத்தை நாளூரானும் பெற வேண்டும் என்று கூரத்தாழ்வான் பிரார்த்தித்தாராம். நாளூரான் என்றால் இப்படி கூரத்தாழ்வான் கண்ணை இழப்பதற்கும் திருவரங்க திருவை விடுத்து எல்லோரும் வெளியேறுவதற்கும் ரங்கநாதனை சேவிக்க முடியாமல் அனைவரும் தவித்ததற்கும் யார் காரணம்? மகாபாபியான அந்த நாளூரான், சோழராஜாவுடைய மந்திரி என்பதாக சொல்கிறார்கள். அந்த நாளூரான் காரணம். அத்தகைய நாளூரானும் அடியேன் பெற்றிருக்கக்கூடிய நட்பேற்றை பெற வேண்டும் என்று ஆழ்வான் ஆசாசித்தார் என்றால் அவருடையதான திருவுள்ளம் எத்தகையது? ஆழ்வானுடையதான உயர்ந்த மனோபாவத்திற்கு நாம் உத்தமமான எத்தனை சான்றுகளைத்தான் சொல்லுவது யோசித்து பாருங்களேன். க்ஷாம்யன் சாதுஜனை கிருதாம் ஸ்துனுகிலானேவாபசாரான் க்ஷணாத். போயபடியும் புகுதருவான் நின்றனவும் தீதில் தூஷாகம் என்று இத்தனையும் ஒரு நொடியில் உன்னால் அழித்துவிட முடியாதா? காலம் தாழ்த்திக் கொண்டிருக்க வேண்டுமா? எனப்பனே
உனக்கு இயலாதது என்பது ஒன்று உண்டா? இருந்த இடத்திலிருந்து அந்த சமுத்திரராஜனுக்காக தொடுத்ததான அம்பினை நேரடியாக துருவகொல்யம் என்னும் இடத்திற்கு அனுப்பி அங்குள்ளதான அரக்கர்களை மாய்த்த வல்லமை பெற்றவனான பிரபோ, இப்பொழுது இதுவாவனுக்கு துஸ்சாத்தியம். தத்போத்யாமனிஷம் குருஷ்வ பகவன் ஸ்ரீரங்க தாமஸ்ரீயோ. ஹே பகவன், அனிஷம் தத்போத்யாம் குரு. அனிஷம் நிரந்தரமாக, இனி போவது வருவது போவது வருவது என்பதாக இல்லாமல் நிரந்தரமாக ஸ்ரீரங்கே சுகவாச என்று அருளி செய்யும்படியாக உன்னுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். என் ராமானுசனை சேவிக்க வேண்டும், அவருக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும், திருவரங்க திருப்பதியில் நித்தியவாசம் செய்ய வேண்டும். சோலைமலை பெருமானே, சுந்தரபாகுவே, திருமாலிருஞ்சோலை கல்லழகனே, இந்த அனுகிரகத்தை செய்துவிடப்பா என்று சுந்தரபாகுஸ்தவத்தில் தன் ஆச்சாரியனை பிரிந்த வருத்தம் உள்ளுக்குள்ளே குமுறிக்கொண்டிருக்க ஆழ்வான் அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார்.